தாழ்விடங்களில் இருக்கிறவர்கள் உயரப் போகிறார்கள், பசியாக இருக்கிறவர்கள் நன்மையால் திருப்தியாக போகிறார்கள். அப்படிப்பட்ட உயர்வும் மேன்மையும் இப்படிப்பட்ட கீழே கிடக்கிறவர்களுக்கு உண்டாக போகிறது. ஏன்? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தில் அது ஒரு பங்கு. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்ன? உபாகம் 28 வாசிக்கிறோம் இல்லையா? நீ கீழாயிராமல், இங்கிலீஷில் மேலாக மாத்திரம் இருப்பாய்னு வருது. கீழாயிராமல் மேலாக இருப்பாய், வாலாக இராமல். இதெல்லாம் நிறைய பேர் கவனிக்கிறதே கிடையாது பாருங்க. கீழாயிராமல் மேலாயிருப்பாய், வாலாயிராமல் தலையாயிருப்பாய். மனு வர்க்கமே கடவுள் எதுக்காக உண்டாக்குனாரு? கீழே இருக்கிறதுக்காக அல்ல, ஒன்றும் இல்லாமல் கிடக்கிறதுக்காக, எல்லாம் நம்ம மிதிச்சுட்டு போகிறதுக்காக அல்ல. மனு வர்க்கத்தை மேன்மையோடு உண்டாக்கினார். சங்கீதக்காரன் ஆச்சரியப்பட்டு சொல்லுகிறான், மனுஷனை நினைப்பதற்கு அவன் எம்மாத்திரம் அப்படின்றான். நீர் எப்போ பார்த்தாலும் அவனையே நினச்சிட்டு இருக்கிறீர், அவன் எம்மாத்திரம், ஏன் அவனை நினைக்கிறீர்? ஏன்னா எனக்கு இப்போ புரியுதுன்றான். ஏன்னா அவனை கிருபையின் அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறீர். எல்லா காரியங்களும், எல்லா சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாவற்றையும் சிருஷ்டிப்புகள் எல்லாத்தையும் கொண்டு அவனுடைய பாதபடி கீழே வச்சிட்டீரு. அவனுடைய கால்களுக்கு கீழாக எல்லாத்தையும் வைத்திருக்கிறீர். அப்படின்னா அவனுடைய ஆளுகை கீழாக, அவனுடைய அதிகாரத்துக்கு கீழாக, அவனுக்கு கீழாக சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்தும் வைக்கப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி ஆச்சரியப்படுகிறான். இருக்கீங்களா? மனுஷனை அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் தான் கர்த்தர் வச்சிருந்தார். அப்போ மீட்புனா என்ன? ஆபிரகாமை தான் சொல்கிறாரு, கீழாயிராமல் மேலாக தான் இருப்பேன், வாலாயிராமல் தலையாக இருப்பேன். அதுதான் மீட்பு. மீட்பை குறித்த வெளிப்பாடை கொடுக்க தான் ஆபிரகாம். பாருங்க, அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தில் அது ரொம்ப முக்கியமான அம்சம். வாழ்க்கையில் உயர்வு, மேன்மை, ஆசீர்வாதம், நிறைவு. கீழே கடத்தி டோர்மேட் மாதிரி எல்லாரும் மீச்சிட்டு போகிறதுக்கு இல்லை. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் நாம் இருக்க வேண்டும். அது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 28ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. உபாகமத்தில் போகையில் வருகையில் ஆசீர்வாதம், பட்டணத்தில் வெளியில் ஆசீர்வாதம், விரோதிகள் ஒரு வழியாக வந்து 7 வழியாக ஓடி போவார்கள், எல்லாரும் கண்டு பயப்படுகிற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் அங்கே சொல்லியிருக்கு பாருங்க. அதுதான் மனுஷனுக்கு கர்த்தர் வச்ச நிலை. பாவத்தினால் இதெல்லாம் இழந்து போயிட்டான். இப்படி இல்லை, இப்போ மீட்பின் மூலமாக இதெல்லாம் அவனுக்கு திரும்ப உண்டாக போகிறதுன்றது தான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். மரியாள் அதை தான் சொல்கிறார், ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினதை. இது ஆபிரகாம்கிட்ட சொல்லியிருந்தார் இல்லையா? ஆபிரகாமுக்கு பண்ண வாக்கு இது. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அவர்கிட்ட சொன்னதை நிறைவேற்றுறதுக்காக தான் இயேசு வர்றாரு. இப்போ இயேசு என் வயிற்றில் என் மூலமாக பிறக்க இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லுகிறார். அப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தில் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம்னா என்னன்னு புரியாதவங்களுக்கு இதெல்லாம் புரியவே